மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை ஆமா எடுத்துக்கோ. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இன்றைக்கு தேவன் இப்ப சொல்லுங்க, இப்போ எருசலேம் நல்ல விளைங்க, எருசலேம் எப்படி ஒரு தரிசன பட்டணமா இருந்து, அல்லது தேவன் அந்த எருசலேமை ஒரு தரிசன பட்டணமாக எடுத்து அந்த தரிசனங்களை எல்லாம் எருசலேமிலிருந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ அல்லது நிறைவேற்றுவாரோ, அதே போலதான் என்னையை தேவன் ஒரு தரிசன மகளாக, தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவளா, தேவனுடைய பெரிய திட்டத்தை, தேவனுடைய பெரிய நோக்கத்தை, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கொண்டு வருகிறதுக்கு உண்டான எல்லா தரிசனங்களை நிறைவேற்றுகிறதுக்கு தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மகனே மகளே, இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்படல. தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்னமே அவருடைய திட்டம் மேல இருக்குது. அவருடைய தாயின் கருவிலையே எத்தனையோ முறை மிதிக்க பார்த்தாங்க, நசுக்க பார்த்தாங்க, அழிக்க பார்த்தாங்க. ஆனாலும் யாருடைய கைகளில் தேவன் உங்களை ஒப்பு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய தாங்கி கொண்டிருக்கிறார் என்றால், நீ ஒரு தரிசன பட்டணம், நீ ஒரு தரிசன பட்டண மகளே, நீ சாதாரணமானவள் அல்ல மகளே. எத்தனை முறை பிசாசுன நசுக்க பார்த்தா, எபூசிய நசுக்கினது போல எத்தனை முறை பிசாசுன நசுக்க பார்த்தா, எத்தனை முறை அவளாத முடிஞ்சிச்சு, இல்ல இனி நீ ஜீவனோட இருக்க மாட்ட, அவளாதான்னு சொல்லி எத்தனை முறை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகா